முன்பு அதிமுக திமுக என்ற அந்த ஒரு போட்டி தான் இருந்தது. இப்போது தாவேகான்ற கட்சி இப்போது உருவாகி உள்ளே வந்த பிறகு தாவேகாவுக்கு பெருவாரியான இடங்களில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து 70 இடங்களுக்கு மேலாக தாவேகா வந்து வெற்றி பெறும் என்று வெளியாகியிருக்கு. மூத்த தலைவர்கள் மூத்த உறுப்பினர்களுக்கு வந்து இப்போது திமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்குது. அதற்கு என்ன காரணம்னா உதயநிதி அவர்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கார். உதயநிதி அவர்களுக்கு எப்பொழுது துணை முதலமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து இந்த சலசலப்பு வந்து உட்கட்சியில் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. விருகம்பாக்கம், அம்பத்தூர், ராயபுரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, டி நகர் இந்த 6 தொகுதிகளில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. போஸ் வெங்கடாவும் அதே பகுதியில் தான் வசிக்கிறார். போஸ் வெங்கட்டுக்கு அந்த தொகுதியில் வந்து இந்த முறை வேட்பாளராக களமிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வெங்கட் வந்து மிக மிக நெருக்கமானவர் உதயநிதி அவர்களுக்கு. களமே வந்து மாறிவிட்டதில்லை. இப்போது அதிமுக திமுகன்ற அந்த களம் போய் இப்போ திமுக வந்து தாவேகான்ற களம் வந்து உருவாகி இருக்குது. அது உண்மையிலே அப்படி உருவாகியிருக்கு. நிறைய பேர் சொல்ல மாவட்ட செயலாளர்களை வந்து நிறுத்திட்டாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. அவர்களை தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் வந்து நிறுத்த போகிறாங்க, வேட்பாளராக களமிறக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, விஜய் அவர்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்குது. நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். சகாயம் போன்றவர்களுக்கு வந்து தாவகே கட்சியில் இடம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜயானந்த் அவர்கள் மீது எவ்வளவான விமர்சனம் இருக்கட்டும், நிறைய விமர்சனங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவர் பேசக்கூடிய வழக்காடல் போது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சிறப்பாக கட்டமைத்தவர் விஜயானந்த் அவர்கள் தான். பிடி செல்வகுமார் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். எப்படியாவது உள்ள போகணுன்னு பல பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினார். நம்மளை சேர்க்கலை, அவங்கள எதிர்க்கணும், அவங்கள எதிர்க்கக்கூடியவங்க போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு திமுக இணைஞ்சிட்டார். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சித்தார்த், சொல்லுங்க. திமுகவில் சமீபத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட போவதா சொல்றாங்க. யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது திமுகவை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே ஒரு பெரிய குளறுபடிகள் தான் வந்து உட்கட்சி பூசலில் நடந்து கொண்டிருக்கு. முக்கியமான காரணம் என்னென்னா, மூத்த அரசியல் உறுப்பினர்களுக்கும் தற்பொழுது இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அணியாக இப்போ நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில் புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இளைஞர் அணியை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கட்டமைப்போடு தான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இப்போது அதுக்கான கட்டமைப்பை வந்து திமுக வந்து உருவாக்கி கொண்டிருக்கு. இப்போது அதுக்கு நம்ம காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, முன்பு அதிமுக திமுக என்ற அந்த ஒரு போட்டி தான் இருந்தது. இப்போது தாவேகான்ற கட்சி இப்போது உருவாகி உள்ளே வந்த பிறகு தாவேகாவுக்கு பெருவாரியான இடங்களில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இப்போ இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து 70 இடங்களுக்கு மேலாக தாவேகா வந்து வெற்றி பெறும் என்று வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் வந்து திமுகவுடைய கட்டமைப்பு நிச்சயமாக மாற்றி ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. மூத்த தலைவர்கள் மூத்த உறுப்பினர்களுக்கு வந்து இப்போது திமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்குது. அதற்கு என்ன காரணம்னா, உதயநிதி அவர்கள் தான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கார். உதயநிதி அவர்களுக்கு எப்பொழுது துணை முதலமைச்சராக பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து இந்த சலசலப்பு வந்து உட்கட்சியில் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்குது. குறிப்பாக சென்னையில் இப்பொழுது தாவேகா வந்து சென்னையை தன் வசப்படுத்துகிறது என்றுதான் வந்து தகவல்கள் வெளியாகிருக்கு. நிச்சயமாக தாவேகா வந்து பல இடங்களில் வெற்றி பெறும் சென்னையை பொறுத்தவரையில். அதுக்கு நிறைய சொல்லலாம். அதுக்கு முக்கியமான மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சென்னையை பொறுத்தவரைக்கும் பிரதான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போது இந்த மழைக்கு இப்போது 5000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறோம். இந்த மழையில் நம்ம பார்த்துட்டு போய் இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருந்தது. மக்களே வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க, எங்கே போச்சு அந்த 5000 கோடி ரூபாய் எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. சாலைகள் முதற்கொண்டு அனைத்துமே வந்து ஒரு தரம் இல்லாத வகையில் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது மக்கள் பெரிய அதிருப்தியில் இருப்பதன் காரணமாக திமுக வந்து இதில் எப்படியாவது மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுக்குள்ளேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம இதில் வந்து ஒரு பெரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு முன்னிலையில் இருக்காங்க. முக்கியமாக
தாவேகாவை பொறுத்தவரையில் நிறைய நற்பணிகள், அவங்க 30 வருஷமாக அந்த நற்பணிகளை செஞ்சு வராங்க அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய இளைஞர்கள். இப்போ அந்த இளைஞர்கள் வந்து நிறைய நற்பெயர்களை வந்து ஊருக்குள்ளே பெற்றிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு ரீச்சை போய் கொண்டு போய் கொடுத்துருக்கு விஜய் அவர்களுக்கு. அவருடைய ஒற்றை முகம் ஒன்று ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. அது வந்து அடுத்த வாக்குகளாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும். சென்னையை பொறுத்தவரையில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது நம்மக்கிட்ட. என்னென்னா, சென்னையில் ஒரு 16 தொகுதிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீது வந்து அதிருப்தியில் இருக்காங்க. திமுக தலைமை வந்து அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக இதில் ஒரு 6 தொகுதிகள் நான் சொல்கிறேன். விருகம்பாக்கம், அம்பத்தூர், ராயபுரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, டி நகர். இந்த 6 தொகுதிகளில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. அதற்கு என்ன காரணம்னா, அந்த தொகுதி எம்எல்ஏக்கள் அவர்களுடைய அந்த மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி, வேலையே செய்யலை தொகுதியை பொறுத்தவரையில் அந்த 5 ஆண்டு காலம் அவங்க என்ன பண்ணாங்க அந்த தொகுதியில் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. அனைவருமே வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிகளாக, மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறாங்க அந்த இந்த இந்த 6 தொகுதியில் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும்னா அது நிச்சயமாக கிடையாது. மக்கள் பெரிய அதிருப்தி, தொகுதியில் பல பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள் ஏராளம் என்று நிறைய சலசலப்புகள் இருப்பதன் காரணமாக திமுக தலைமை வந்து இதை வந்து உளவுத்துறை மூலம் கண்டறிந்திருக்கு. உளவுத்துறை மூலம் கண்டறிந்து அந்த தொகுதியில் புதுமுகங்களை வந்து களம் இறக்க திட்டமிட்டிருக்காங்கன்ற தகவல் இருக்குது. குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் பிரபாகர் ராஜா அவர்கள் வந்து அவருடைய தந்தை அவர்களுடைய பெயரின் மூலமாக தான் வந்தார். ஒரு இளைஞர், அவர் மிக ஒரு குறைவான வயது உடையவரே. அவருக்கு ஒரு 30 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்தாங்க, வெற்றி பெற்றார். ஆனால் தொகுதியை பொறுத்தவரையில் மக்களிடையே பெரிய அதிருப்தி வந்து நிலவி கொண்டிருக்கு. அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வருகின்ற தேர்தலில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்பது தான் விடியாக இருக்கக்கூடியதாக பார்க்கலாம். நம்ம அங்கே யாருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட போகிறது என்று 2 தகவல் பார்த்திங்கன்னா, கே நகர் தனசேகர் என்று திமுக கட்சியை சார்ந்தவர் தான். அவருடைய செயல்பாடுகள் அந்த தொகுதியில் கொஞ்சம் திருப்தி அளிக்கக்கூடியதாக திமுக தலைமைக்கு இருக்கக்கூடியதாக பார்க்கலாம். அதே நேரத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் கடந்த முறை வெற்றி பெற்ற போஸ் வெங்கட்டும் அதே பகுதியில் தான் வசிக்கிறார். போஸ் வெங்கட்டுக்கு அந்த தொகுதியில் வந்து இந்த முறை வேட்பாளராக களமிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, போஸ் வெங்கட் வந்து மிக மிக நெருக்கமானவர் உதயநிதி அவர்களுக்கு. ஸோ இவர் வந்து தனசேகர் என்பது திமுக தலைமை மூலமாக ஒரு அழுத்தங்களை கொடுத்து வருகிறார். போஸ் வெங்கட்டை பொறுத்தவரையில் உதயநிதியிடம் நேரடியாக அழுத்தங்களை கொடுத்து வருகிறார். நிச்சயமாக இவர்கள் இருவருக்குள் யாராவது ஒருவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அது போஸ் வெங்கட்டு முந்துவார் என்று எதிர்பார்க்கலாம். ஏன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கறதுனால உதயநிதி தான் இப்பொழுது கட்சியை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்ற தகவல்னால இந்த விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் பிரபாகர் ராஜா வந்து புறக்கணிக்கப்படுவார். அவருக்கு வாய்ப்பு இருக்காது. அதே நேரத்தில் போஸ் வெங்கட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா ராயபுரம் தொகுதியில் கடந்த முறை அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் அவர்கள் களமாடினார். ஜெயக்குமார் அவர்கள் அந்த தொகுதியில் ஒரு முடிசூடா மன்னனாக வாழ்ந்தவர் என்று சொல்லலாம். முடிசூடா மன்னன்னா அந்த ராயபுரம் தொகுதியில் அவர் தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக அவர் சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி அமைத்தது தான் நாங்கள் தோல்வியடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஜெயக்குமாரே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னார். ஆனால் இந்த முறையும் அவங்க பாஜகவோட தான் கூட்டணி வச்சுருக்காங்க. அப்போது ஜெயக்குமாருக்கு அதிமுகவில் வெற்றி வாய்ப்பு இருக்கும்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இந்த முறை தாவேகவும் இருக்கிறது. திமுக தலைமையை பொறுத்தவரையில் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி என்பவரை இழக்கினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சவாலே விட்டிருந்தார். ஜெயக்குமாருக்கு எதிராக நான் சாதாரண தொண்டனை இறக்கி ஜெயக்குமாரை வந்து தோல்வியடைய செய்வேன்னு சொல்லி வெற்றி பெற்றாங்க. ஐட்ரீம்ஸ் மூர்த்தி வெற்றி பெற்ற அந்த தொகுதியில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, மக்களிடையே பெரிய அதிருப்தி. எந்த ஒரு வேலையும் அவர் வந்து சரியாக செய்யலை, ஜெயிச்ச எதுவுமே பண்ணலை. இந்த 5 ஆண்டுகளில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து அந்த தொகுதியில் வந்து எட்டி கூட பார்க்கல அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அப்போது அந்த தொகுதியை பொறுத்தவரையில் புதுமுகத்திற்கு தான் வாய்ப்புகள் வந்து கொடுக்க திட்டமிட்டிருக்காங்கன்ற தகவல் இருக்குது. மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் எஸ்ஐஆர் மூலியமாக பெரும்பான்மை சமூகம்னா உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூரில் யார் இருக்காங்கன்றது. அதில் ஒரு 38,000 வாக்குகளுக்கு வந்து இப்போது குறைந்திருக்கு.
அப்போது அதனுடைய வெற்றி வாய்ப்பு இருவருக்கும் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அங்கே யார் வந்து பொது சமூகத்திலிருந்து அந்த மக்களிடையே நிறைய பிரபலமானவராக யார் களமிறக்கப்படுகிறார்களோ அவர்கள் வந்து அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் களமே வந்து மாறிவிட்டதில்லை. இப்போது அதிமுக திமுகன்ற அந்த களம் போய் இப்போ திமுக வந்து தாவேக்கான்ற களம் வந்து உருவாகி இருக்குது. அது உண்மையிலே அப்படி உருவாகி இருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம தாவேக்கா பொறுத்தவரையில் நம்ம சாதாரணமாக வந்து இடம் போட்ட முடியாது. விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இடங்களில் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பது தான் கருத்து கணிப்புகள் வந்து வெளிப்படுது. ஏன்னா கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வேணுமானாலும் போலியாக்கப்படலாம். சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கருத்து கணிப்புகள் ஒன்று இருக்கும், வெளிவரக்கூடிய தீர்ப்புகள் ஒன்று இருக்கும். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு மாசு இருக்குது. அது வந்து மறுக்க முடியாது. அது வாக்குகளாக மாறுமா என்பது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாறும் என்ற ஒரு சந்தோஷத்தோடு தான் அவங்க இருக்காங்க. அதில் வந்து மாற்றமில்லை. குறிப்பாக இதில் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளர்களை யாரை களம் நிறுத்த போகிறாருன்னா, நேர்மையானவர்களை தேடி கண்டறிந்து தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து வேட்பாளர்களை வந்து கண்டறிய வந்து அவர் வந்து நிறுத்தப் போகிறார். இதுதான் உண்மை. தமிழ்நாடு முழுக்க நீங்கள் யாரெல்லாம் நிறுத்திங்கன்னா, இப்போது நிறைய அந்த தொகுதியில் வந்து நேர்மையாக மக்களுக்காக நிறைய நற்பணிகளை செஞ்சுருப்பாங்க, சமூக நல விரும்பிகளாக இருப்பாங்க, சமூக நல ஆர்வலர்களாக இருப்பாங்க. அது மாதிரியான ஆட்களுக்கு வந்து தேடி கண்டறிந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சொல்ல மாவட்ட செயலாளர்களை வந்து நிறுத்திட்டாங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து கட்சியில் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க. அவர்களை தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்தலில் வந்து நிறுத்த போகிறாங்க, வேட்பாளராக களமிறக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, விஜய் அவர்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்குது. அவருடைய அரசியல் பார்வை தொலைநோக்கு தூரமாக இருக்குது. அவருடைய திட்டங்கள் வந்து பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடிய அந்த தேர்தல் அறிவிப்புகள் மக்களுக்கான அறிவிப்புகளாக, இலவசங்களாக அதிகமாக இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து முன்னிறுத்தி அவருடைய தேர்தல் அறிக்கைகள் வந்து தயாராகிட்டு இருக்கு. அது ஒரு புத்தகமாகவே வந்து வெளியிடுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில். அப்போ விஜய் அவர்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கிறார். முக்கியமாக நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். சகாயம் போன்றவர்களுக்கு வந்து தாவக கட்சியில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு ஒரு பெரிய முன்னுரிமை கொடுப்பேன். இன்னும் சில நாட்கள் எடுத்துப்பாரா, சகாயம் எடுத்துப்பாரா? அதனால் அவர் ரெடியாக இருக்கார். அதான் உண்மை. அவர் வந்து இன்னும் சில நாட்களில் தாவேக்கால இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேளச்சேரி பொறுத்தவரையில் திமுகவில் புதிய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இளைஞர் அணியில் இருக்கிறவர் தான் அவர். ஜோயல் என்ற துணை மேயர் இன்னொருத்தர் இருக்கார், மகேஷ்ன்ட்டு. இவங்க இருவரில் யாராவது ஒருவருக்கு தான் வந்து வேளச்சேரியில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. தாம்பரம் தொகுதியில் அதான் 4 முறை போட்டிட்டு 3 முறை வெற்றி பெற்ற SR ராஜா அவர் மீது மிகப்பெரிய அளவில் உட்கட்சி பஞ்சாயத்து, நிறைய பிரச்சனைகள் அவர் மீது, உட்கட்சி பிரச்சனைகள், தொகுதியில் நிறைய பிரச்சனைகள், அதிருப்தி, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வந்து இப்போது வந்து திட்டமிட்டிருக்காங்க. அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் ஜோசப் சாமுவேல் அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடையே இருக்குது. இருந்த போதிலும் வந்து அவர் சேகர்பாபு அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர் என்பதனால் அவரை வந்து அவர் அந்த தொகுதியில் பாதுகாத்து கொள்வார். நிச்சயமாக அந்த தொகுதியை பொறுத்தவரையில் அவர் தன் வசப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. இளைஞர் அணியை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லலை, அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் வந்து உதயநிதி அவர்கள் மூலம் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. திருவள்ளூர் தொகுதியில், திருவள்ளூர் வந்து சென்னையிலிருந்து வெளியே வருகிறது. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரை VG ராஜேந்திரன் என்பவருக்கு அதிக குற்றச்சாட்டு. அங்கே வந்து முதல்வருக்கு வேண்டிய முதலியார் சமூகத்தை சேர்ந்த மேற்கு மாவட்ட செயலாளர் VCR சரவணன் அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போது இது மட்டும் கிடையாது. நான் சொன்னது வந்து வெறும் சென்னை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க திமுகவை பொறுத்தவரையில் முதல்ல ஒரு கேள்வி கேட்டிங்கள, யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு. இங்கே தான் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு கவனிக்கணும். ஒரு உட்கட்சி பூசல் ஆரம்பமாக போகிறது திமுக உள்ள. நீங்கள் நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு உள்ள கொடுக்குறாங்க. மூத்த உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. புதுமுகங்களுக்கு நிறைய பேருக்கு இளைஞர் அணியில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு இப்போது இந்த சட்டமன்ற தேர்தலையும் வாய்ப்பு கொடுக்க இருக்கிறாங்க.
அப்போது ஆரம்ப கட்டத்திலேருந்தே கொடி கட்டினவன், போஸ்டர் ஓட்டினவன், பேனர் அடித்தவன், சைக்கிளில் போய் கொடி கட்டினவன், இவங்க எல்லாருமே புறக்கணிக்கப்படுவாங்க. மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் பலர் வந்து இப்போ துரைமுருகன்லாம் இருக்காங்க, அவர் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கள்லாம் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அப்போது திமுகலேருந்து பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறுவார்கள். பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறினா அவர்கள் ஒன்று தேடி செல்லக்கூடிய இடம் அதிமுகவாக இருக்கும். அவர்களுக்கு அடைக்கலம் அங்கே தான் இருக்கும் அடுத்தது. அப்படி இல்லை என்றால் தாவேக்காவை நோக்கி வருவார்கள். தாவேக்காவை பொறுத்தவரையில் நான் சொன்னது போல் அவர் நேர்மையானவர்களுக்கு அந்த இடத்துல அவங்க முன்னுரிமை கொடுப்பதனால இங்கே அவங்களுக்கு வந்து அந்த கதவு வந்து அடைக்கப்படும். இதுதான் உண்மை. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் இருக்கிறது. நிச்சயமாக அதை நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். பிடி செல்வகுமார் குறித்து கேட்டிருந்தீங்க. பிடி செல்வகுமார் அவர்கள் முன்னாள் மேனேஜர் விஜய் அவர்களுக்கு. ஆரம்ப கட்டத்தில் நிறைய திரைப்படங்கள் 27 ஆண்டு காலம் அவரோட பயணித்தவர் என்று கூறுகிறார்கள். அவர் மீது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. என்ன காரணம்னா அவர் நிறைய கையாடல்களை வந்து செய்திருக்கிறார், மோசடிகள் வந்து செய்திருக்கிறார். விஜய் அவர்களுடன் வந்து பயணித்த போது ஒருத்தர் நம்பிட்டாருன்னா அவ்வளோதான். விஜய் அதான் அவருடைய ஒரு குணமே அதுதான். ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து பல திரைப்படங்களில் இவர் வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கார். அப்படி ஒர்க் பண்ணும்போது நான் தான் விஜய் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தினேன். விஜய் அவர்களுக்காகவே வந்து ஒரு 10 மீடியா வச்சுருந்தேன். அவங்க மூலமாக தான் அவரை வந்து பிரபலப்படுத்தினேன், நான் தான் அடையாளப்படுத்தினேன்றது தான் அவன் சொல்கிறாரு. அது வந்து முற்றிலுமாக வந்து மறுக்கப்படக்கூடிய ஒன்றாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவருடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்குது என்பது தெரியும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்தவர் அவருடைய தந்தையார் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்கள் இருக்கிறார். அவருக்கே மதிப்பில்லைன்னு சொல்கிறார். இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. அவருக்கு எனக்கு நான் சந்திரசேகர் அவரோட நெருங்கி பழகியவன். அவரோட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கமானவங்க. நான் அவர் 2 முறை நான் வந்து நேர்காணல் செய்திருக்கிறேன் தந்தி டிவியில். சந்திரசேகர் அவர்களை எனக்கு அவரோட நிறைய தெரியும். அவரை குறித்து தகவல்கள் நிறைய தெரியும். நிறைய எப்படி பரவுதுன்னா ஆரம்ப கட்டத்தில் புசி ஆனந்த் என்பவர் ஒருத்தர் உள்ளே வராரு. ஆரம்ப கட்டத்தில் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறும்போது யாராவது ஒருத்தர் வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தேடல் இருக்கும்போது ஆனந்த் என்பவர் ஒரு 2011ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே கட்சி வந்து இந்த மக்கள் இயக்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைக்கிறாங்க. அது ஒரு அரசியல் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பது தான் விஜய் அவர்களுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. ஆனால் ரசிகர் மன்றத்தை பொறுத்தவரையில் அது வந்து ஆரம்பத்திலேருந்து கட்டமைச்சவர், அதை நடத்தியவர் அனைவருமே இவர் தான். யார்? விஜய் அவர்களுடைய தந்தையார் சந்திரசேகர். அவரோட ஆரம்ப கட்டத்தில் பயணித்தவர் எஸ். ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், திருச்சி ராஜா என்று சொல்லுவாங்க. அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இவங்களோட பயணித்தவங்க. இவங்களாம் அதிருப்தியிலேருந்து வெளியேறினவங்க. இவங்க வெளியேறும் போது தான் பிடி செல்வகுமாரும் வெளியே வர்றார். புலி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். அந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு லாஸு. அதற்கு காரணம் வந்து 1008 கதையை சொல்லுவார் அவர். படம் வந்து சரியில்லை, ஓடலை, அவ்வளோதான். மக்களிடையே பெரிய அதிருப்தி. இதான் உண்மை. படம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாஸ் ஹீரோ செம்மையாக பிக்கப் ஆகி வந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஏதோ ஒன்று சொல்லி மயக்கி அந்த படத்தில் வந்து நடிக்க வச்சிட்டார் பிடி செல்வகுமார். ஆனால் அந்த படம் வந்து வெளியாவதற்கு முன்பாகவே பல்வேறு விமர்சனங்களை வந்து பெற்றுச்சு. அதுக்கு முக்கிய காரணம்னா பிடி செல்வகுமாருடைய செயல்பாடுகள். நிறைய திரையரங்க உரிமையாளர்களிடம் வந்து அவருடைய அந்த அதிருப்திகள், அவர் அந்த விநியோகஸ்தர்களிடம் வந்து அதிருப்தி, இதெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து நிறைய குளறுபடி ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போது இந்த பிடி செல்வகுமார் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது நிறைய தவறுகளை வந்து செய்திருக்கார். இதை வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டார். அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல, அவங்க வந்து இதை வந்து தரவாக கண்டுபிடிச்சாங்க. அவர் எப்போவுமே வந்து ஒருவரை வந்து வெளியே வந்து அசிங்கப்படுத்த மாட்டார் விஜய் அவர்கள். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட என்பது தெரியும், நீ பண்ணிட்ட எனக்கு துரோகம், ஆனால் இனிமேல் வந்து இந்த துரோகத்தை பண்ணாத வெளியே போன்னு சொல்லிட்டாங்க, அனுப்பிட்டாங்க, அவ்வளோதான். அன்றிலிருந்து இன்று வரை விஜய் அவர்களுடைய தொடர்பு கொண்டதே கிடையாது. இதுதான் உண்மை. ரசிகர் மன்றத்தை பொறுத்தவரையில் சந்திரசேகர் அவர்களிடம் வந்து கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனந்த் அவர்கள் உள்ளே வரும்போது நிறைய குளறுபடிகள். இப்போ மூத்த நிர்வாகிகள் இருப்பாங்களே விஜய் மக்கள் இயக்கத்தில், இவங்க எல்லாமே ஒரு செட்டு வந்து சந்திரசேகர் அவர்களிடம் சேர்ந்து புசி ஆனந்த் இந்த மாதிரி தவறு பண்ணுறாரு,
அவர் நிறைய பேர்கிட்ட பணம் செலுகிறார். புசி ஆனந்தன் நிறைய பேரை வந்து உள்ளே இணைக்கிறாரு, பழைய நிர்வாகிலாம் வெளியேற்றுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி சந்திரசேகர் அவர்களுடைய அந்த மைண்டை மாற்றிட்டாங்க. இப்போ அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. தந்தையும் மகனும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவருக்கே தெரியும், நம்ம ஒன்று நினச்சோம், அதை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்காரு. அதுதான் உண்மை. சந்திரசேகர் அவர்கள் நினைச்சது என்னென்னா, தன் மகனை வந்து தமிழக முதலமைச்சராக கொண்டு வரணும், அரசியல் கட்சி துவங்க வேண்டும், தன் மகன் அரசியல் கட்சி துவங்க வேண்டும். இது அவருடைய எண்ணம், ஆசை. அதை வந்து அவர் வந்து நிறைவேற்றார். அதுதான் அவருடைய திட்டமே, விஜய் அவர்களுடைய திட்டமே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆரம்ப கட்டத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க விஜய் அவர்கள் மீது. நீ இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி இவங்க முன்னெடுக்கிறாங்க. இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து அவங்களுக்கு ஒரு பாதகமாக போய் முடிகிறது. அணில் என்ற பெயர் வந்து அவருக்கு வருவதற்கே இவர்கள் தான் ஒரு பெரிய காரணமாயிட்டாங்க. உண்மை தானே? விஜய் அவர்கள் எதெல்லாம் வந்து சரியாக செய்ய வேண்டும் நினைத்தாரோ அதையெல்லாம் குளறுபடியாக்கி தவறான வழியில் கொண்டு போய் அவருக்கு ஒரு பேரை வந்து கெடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய பாதகமாக பல இடத்துல வந்து கொண்டிருக்கு. இதையெல்லாம் வந்து சுதாரித்து கொண்டவர்கள் தான் விஜய் அவர்கள். ஆனந்த் என்பவரை வந்து உள்ளே இறக்குறாரு. நீங்கள் தான் இதுக்கப்புறம் எல்லாமே பார்க்கணும், இனிமேல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதற்கு நம்ம சத்தியமாக இதை வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை என்னென்னா, புசி ஆனந்த் அவர்கள் மீது எவ்வளவான விமர்சனம் இருக்கட்டும், நிறைய விமர்சனங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவர் பேசக்கூடிய வழக்காடல் போது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சிறப்பாக கட்டமைத்தவர் புசி ஆனந்த் அவர்கள் தான். ரசிகர் மன்றமாக இருந்து அதை மக்கள் இயக்கமாக மாற்றி, அந்த மக்கள் இயக்கத்தில் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுக்க போட்டு அது ஒவ்வொரு கட்டமாக உயர்த்தி, தொழிலாளர் அணி, ஐடி விங்கு, இளைஞர் அணின்னு சொல்லி நிறைய அணிகள், மாணவர் அணி நிறைய உருவாக்குனாங்க. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் நிறைய பிரேக்கிங்ஸ், ஃபஸ்ட்டு பிரேக்கிங் நான் தான் கொடுத்துவேன். அதெல்லாம் அவர் நமக்கு நேரடியாக வந்து சொல்லுவார். அவங்க ஆரம்பித்த விஜய் நூலகம் ஆகட்டும், நிறைய இது இருக்குது அவங்களுடைய பயணத்தில். இந்த முக்கியமாக அந்த விலையில்லா விருந்தகம்னு ஒன்று நடத்தி வராங்க. இப்போ வரைக்கும் அதை பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுக்க இலவச உணவு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அம்மா உணவகம் ஒரு பக்கத்தில் எப்படி மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கோ, அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய விலையில்லா விருந்தகம் நிறைய இடத்துல வரவேற்பு பெற்றிருக்கு. இப்படி வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை கட்டமைத்து அவர் வந்து அழகாக கொண்டு போய் விஜய் அவர்களிடம் கொடுத்துட்டார். இதை கட்சியாக மாற்றலான்ற ஒரு ரெடி பண்ணி கொடுத்துட்டார். அதுதான் தாவேகா என்ற கட்சியாக உருவெடுத்தது. இந்த கட்சி உருவாவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இன்று வரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தன் கண்ணாசைவில் வைத்திருக்கார். அவர் சொன்னார்னா உடனடியாக அடுத்த இடத்துல ஒரு 5000 பேர் இறங்குவான், போராட்டம் நடத்துவான். எந்த விஷயமே விஜய் அவர்களை தொடர்பு கொள்ளாமல், ஆலோசனை இல்லாமல் புசி ஆனந்த் அவர்கள் செய்யவே மாட்டார். இதெல்லாம் நான் வந்து நேரடியாக அவரோட பழகினதுனால சொல்கிறேன். நம்ம ஒரு தகவல் ஒன்று கேட்குறோன்னா அவர் சொன்னால் தான் நம்மக்கிட்ட சொல்லுவார். அவர் சொல்கிற வரைக்கும் சொல்ல மாட்டார். இருங்க, நான் தளபதிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் தளபதிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், தளபதி என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன், நான் அவருடைய வேலைக்காரன், இப்படி தான் அவர் வந்து என்னோட இது இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கார். இப்போ தொடர்பு கொண்டு பேசி எதனா ஒன்று கேட்க கூட அவர் என்ன சொல்லுவார்னா, நான் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினேங்க, நான் அவர்கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண மாட்டேங்க. இப்படி ஒருத்தர் வந்து அவருக்கு விஜய் அவர்களுக்கு கிடைப்பது வந்து அவர் செய்த ஒரு புண்ணியமாக கூட எடுத்துக்கலாம். அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் நிறைய நற்பணிகளை செய்திருக்கார். அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காரு. இன்றைக்கி தாவேகா என்ற கட்சி உருவாகி நிற்கிறதுனா அதுக்கு காரணம் தான். இப்போ ஆதி திருப்பிலேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்து என்ன பண்ணாருன்றதை பார்த்துட்டு இருக்கணும். இவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார், ஷேப் ஆகிட்டார். ஆரம்ப கட்டத்திலிருந்து படிப்படியாக முன்னேறி இப்போ தாவேகா கட்சி பிரபலம் ஆயிடுச்சு. இப்போ நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்க போகிறாங்க என்பது தெரியுது. இப்போ இவருக்கு என்னென்னா, எப்படியாவது போய் நம்ம இவங்க கூட இணைஞ்சிடணும். இவர் மட்டும் கிடையாது, சந்திரசேகர் இருக்கார் பார்த்தீங்களா, விஜய் அவங்க அப்பா அவர் இருக்காருங்களே, அவர்களும் அவரோட சார்ந்த ஒரு 15000 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைத்த தகவல் ஒரு 1500 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அதே திருப்தியாளர்கள் அப்படின்னு ஒரு டீம் வச்சுருக்கார் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள். அவங்களும் வந்து இதில் உள்ள இணையறதுக்கே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அவங்க கூட இணைக்கப்படுவாங்க. ஆனால் இவரை வந்து துரோகியாக பார்த்துட்டாங்க. இவரை இணைக்கவே மாட்டாங்க. யாரை? பிடி செல்வகுமார். பிடி செல்வகுமார் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். எப்படியாவது உள்ளே போகணுன்னு பல பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தினார். நேரடியாக விஜய் அவர்களை போய் நேரடியாக சந்திக்க முடியல, பார்க்க முடியல, பேச முடியல, அவரை போய் தொடர்பு கொண்டு எந்த விஷயத்தை சொல்ல முடியல. அப்படின்னு சரி பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெரிவிப்போன்னு சொல்லி நிறைய
ஐடியாலாம் பண்ணார், குட்டிக்காரனை அடித்தார், பரண்டு பார்த்தாரு, முடியல, நம்மளை சேர்க்கலை, அவங்கள எதிர்க்கணும், அவங்கள எதிர்க்கக்கூடியவங்க போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டார். இப்போ ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கலாம், பிடி செல்வகுமார் அவர்கள் துரோகம் செய்தாரா இல்லையா என்பதை எடுத்துக்கலாம். நீங்கள் 1000 தான் இருக்கட்டும், உங்களுக்கு மேனேஜர்ன்ற ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களை இந்த சினிமாவுக்கு அடையாளப்படுத்தியவரே விஜய் அவர்கள் தான். அவர் மூலிமா தான் நீங்கள் இன்றைக்கி தெரியுறீங்க, வெளியே ஒரு தயாரிப்பாளராகவும் தெரியுறீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய அந்த நன்றி உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? அவர் பொறுப்பு கொடுக்குறாரோ இல்லையோ, உங்களை கட்சியில் இணைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அதுதானே நன்றி உணர்வு. அப்போ இவருடைய நன்றி உணர்வு எப்படி வெளிப்படுது என்பதை பார்க்கலாம். தவேகாவுக்கு எதிராக இப்போ களமாடக்கூடிய திமுகவில் போய் இணைஞ்சிருக்காருன்னா எதுக்காக இணைஞ்சிருப்பார்? அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக தான் இணைஞ்சிருக்காரு. அதை அவங்க முயற்சிகளை மேற்கொள்வாங்க. நாஞ்சில் சம்பவத்தெலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் விமர்சனங்களை வைத்தார், பிறகு தெரிந்து கொண்டார். அவருக்கும் ஒரு பாதுகாப்பு, நேரடியாக தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே வராங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அதிரடியாக நடக்கும். தாவேக்காவை பொறுத்தவரையில் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.